நீங்க பேசும் தருவாயில 7 இடங்களில் குண்டுமழை பொழிந்திருக்கிறது. லோ ஃப்ளையிங் ஃப்ளைட்ஸ் அமெரிக்காவின் விமானங்கள் கரகாஷ் வெனிசுலாவின் தலைநகர் மீது குண்டுகள் போட்டிருக்கிறது. 7 இடங்களில் குண்டுகள் வெடித்துள்ளன. ஒரு பக்கம் பொலிவியன் மிலிட்டியா அதாவது அங்கிருந்து மெர்சனரி ஆர்மிய சேர்த்திருக்காங்க. பெரிய அளவில் முடெரோ வந்து அவரின் ராணுவத்தை பலப்படுத்தியுள்ளார். இன்ஃபேக்ட் மொபிலைசேஷன்னா ராணுவத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ராணுவத்தை சண்டைக்கு ஆயத்த நிலையில் வைத்துள்ளார். 3வது விஷயம் யுஎஸ் வந்து பெரிய அளவுல வந்து வெனிசுலாவின் கரையோரத்தை முற்றுகை இட்டுள்ளது. எந்த கப்பலும் உள்ள வராம, வெளிய போகாம கிட்டத்தட்ட யுஎஸோட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்க நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பிளஸ் அவங்களோட மொத்த விமானப்படையும் வெனிசுலாவை நோக்கி திரும்பியுள்ளது. இது இட் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் மன்ரோ டாக்ட்ரின். மன்ரோ டாக்ட்ரின்ன்றது வந்து 1800ஸ்ல லேட் 1800ஸ்ல தாமஸ் மன்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்க பிரசிடென்ட்டா. அவரோட டாக்ட்ரின் என்னன்னா பிக் ஸ்டிக் பாலிசி அப்படின்னுவாங்க. அமெரிக்கா, வட அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா பிளஸ் தெற்கு அமெரிக்கா இது மொத்தமே வந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு பகுதி.